ஏதோ பேசணும்னு கூப்பிட்டு சைலண்டாக இருக்கு. பேசணும் தான், ஆனால் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஜாப்காக ட்ரைனிங் போனியே, இது பெங்களூர், என்னாச்சு? ட்ரைனிங் முடிஞ்சு ஓகேங்க அலர்ட் பண்ணிட்டாங்க. ஓ, உனக்கு அலைன்ஸ் பார்த்து ஓகே ஆனதா கோகுல் சொன்னான். ஆமாம். உனக்கு ஓகேவா? எதை கேட்குறேன்? மேரேஜா மாப்பிள்ளையா? மேரேஜ் தான். மாப்பிள்ளையே பிடிக்கல. உன் ஃப்ரெண்டு கோகுல நான் ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாரு, அதான் வந்தேன். நீ பேசிட்டியா? நான் போகலாமா? இல்லை, நான் பேசுகிறதுக்காக மட்டும் கூப்பிடல, திரும்பவும் செய்கிறதுக்காகவும் தான். ஸ்ராவணி, எனக்கே தெரியும் நான் உன்னிட்ட போனதெல்லாம் தப்பு தான், பெரிய தப்பு தான். அதை நீ என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஐ நோ தட். உன்னை விட்டு போக தெரிஞ்ச எனக்கு உன்னை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க தெரியல. கோகுல் கால் பண்ணி உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த மாப்பிள்ளை நானாக இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கலான்னு தோணுச்சு. அதனால தான் அவனுக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். என்ன டைரக்டர் ஆனதும் என்கிட்டே டைலாக் அடிக்கிறியா? நான் டைரக்டர் தான், டைலாக் அடிக்க மாட்டேன்னு சொல்லலை. ஆனால் உன்கிட்ட மட்டும் அடிக்க மாட்டேன், அது உனக்கே தெரியும். இங்கே பார் வருண், நீ எதுக்காக என்னை விட்டு போகணுன்னு நான் கேட்க மாட்டேன். ஆனால் இப்போ உன் மேலே எனக்கு லவ் இல்லைன்னு மட்டும் சொல்லாத ஸ்ராவணி. அப்படி உண்மையாகவே உனக்கு என் மேலே லவ் இல்லைன்னா நான் மீட் பண்ணணும்னு சொன்னதும் நீ வந்திருக்க மாட்டேன். நான் டைரக்டர் ஆகிட்டேன்ற வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் மேலே என்னென்னவோ பேசி உன்னை கன்வின்ஸ் பண்ணிடுவேன்ற பயத்தில் உன்னோட மொத்த லவ்வையும் மறைச்சி இப்படி என்னை பார்க்காம உன் தலையை கீழே குனிஞ்சு வச்சுருக்க மாட்டேன். இப்போ நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இனி எப்போவும் சாரி. என்றென்றும் நீயே என் ஜீவன் நீ. எனக்கு திரும்ப விட்டு போக மாட்டேல்ல? என் நெஞ்சில் Will you marry me? உன் பெயர் தன் யோசிச்சு சொல்கிறேன். நீயே. நான் மச்சான், 2 பேரும் ஒன்று சேர்ந்தீங்க போல. எங்க அதான் கரெக்டாக வந்துட்டியே. பா, நான் சிரிப்பு பண்ணுறதையும் பண்ணிட்டு வரான் பாரு. வாங்கண்ணா. ஒரு வழியாக உங்கள் சண்டை சால் ஆயிடுச்சு போல. ஆமாம் மச்சான், ஒரு வழியாக அவங்க சிஸ்டர் என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏய், ஓகேம்மா, இனிமேல் வந்து உங்கள் 2 பேர் லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணுங்க. என் தங்கச்சி மாதிரி பொண்ணு கடைக்கெல்லாம் நீ கொடுத்து வச்சணும்டா. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சொல்லுங்கள் சத்யா. ஹாய். நீங்களும் ஸ்டாவனி மீட் பண்ண போகிறதா அவன்கிட்ட சொன்னான். என்னாச்சு, 2 பேர் சேர்ந்துட்டீங்களா? ஆமாம் சத்யா, இத்தனை வருஷம் கழிச்சும் எங்கள் 2 பேரும் மனசும் ஒரே மாதிரி தான் இருக்குது. மேபி அதனால தான் சேர்ந்துட்டோம் போல். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் 2 பேர் சேர்ந்தது. என்னால் தான் உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு நினைக்கும் போது இந்த 3 இயர்ஸ் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணேன்.
எத்தனையோ தடவை ஸ்டாவணிக்கிட்ட உண்மையை சொல்லலான்னு கூட தோணுச்சு. ஆனா இது அவளுக்கு தெரியாமலே இருக்கட்டும்னு நீங்க என்கிட்ட ப்ராமிஸ் வாங்க மட்டும்தான் நான் அவகிட்ட எதுவுமே சொல்லல. இப்பவாச்சும் அன்னைக்கு நடந்த உண்மையை அவகிட்ட சொல்லலாமே. சொல்லுங்கள் சத்யா, எப்படி இருக்கீங்க? ஃபைன் வருண், நீங்கள்? எனக்கு என்னம்மா, உன் ஃப்ரெண்டு என்னை கண் கலங்காமல் பார்த்துக்கிறாங்க. வருண், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கள் சத்யா. நான் அப்படி சொல்கிறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. ஸ்டாவணி உங்கள்கிட்ட சொல்ல வேணாம் தான் சொன்னான், ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. ஸ்டாவணி எனக்கு 8 இயர்ஸாக தெரியும். அவளோட ஆம்பிஷன் எல்லாமே கம்பெனியில் ஹை லெவல் பொசிஷன் போகணுங்கிறது தான். தெரியுமே சத்யா, என்கிட்ட கூட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பா, எனக்கு அடுத்து அவளோட ட்ரீம் தான் எல்லாமே அப்படின்னு. அதான் பிரச்சனையே. புரியலையே சத்யா. என் கம்பெனியோட ஹெட் அவள் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸை பார்த்து அவள் ஆசைப்பட்டு அந்த பொசிஷனே கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அவள் அந்த ஆஃபரை வேண்டான்னு சொல்லிட்டாள். இப்போ இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணால் 3 to 4 months ட்ரைனிங்காக பெங்களூர் போக சொல்லுவாங்க. வருண் இப்போ தான் எதுக்கு ட்ரை பண்ணுறான். இந்த நேரத்தில் நானும் அவன் கூட இல்லைன்னா அவன் மென்டலி வீக் ஆவான். ஸோ இப்போ இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ண தோணல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கான்னு சொல்லிட்டான். அப்போது ஓன் ட்ரீம் அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில் என்னை எதுவுமே பேச விடாமல் பண்ணிடுச்சு. அப்போ ஓன் ட்ரீம்? நான் தான் அப்போவே சொன்னேன்ல, வருணுக்கு அப்புறம் தான் என் ட்ரீம். அவள் கண்டிப்பாக ட்ரைனிங் அட்டன் பண்ணுவா. அவள் ஆசைப்பட்ட உயரத்துக்கு கண்டிப்பாக போவா. உங்கள் விஷயத்தில் அவள் கன்வின்ஸ் ஆக மாட்டா வரும். அது தெரிஞ்சும் எப்படி சொல்கிறீங்க? நான் பார்த்துக்கிறேம்மா. எதுக்குமா பழசை பற்றி பேசிக்கிட்டு, அவன் எனக்கு திரும்ப கிடச்சிட்டா அதுவே போதும். நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு பெருசாக எதுவும் பண்ண வேணாம். அவங்களுக்கு பிடிச்சதை பண்ண விட்டாலே போதும். அவங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். என்னம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல? உண்மைதானா? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எங்கே அவன் திரும்ப வராமலே போயிடுவானோன்னு நினச்சேன். இப்போ ஐ ஃபீல் பெட்டர். எல்லாம் ஓகே தான், ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. உனக்கு அலீஸ் பார்த்து ஓகே தான் என் வருண்கிட்ட போய் சொல்ல சொன்னேன். அதுவும் இல்லாமல் எங்களை பற்றி எங்கள் 2 பேருக்கு நல்லாவே தெரியும். சாரிண்ணா, அவன் மனசில் நான் இருக்கேனான்னு தெரிஞ்சுக்கத்தான் இப்படி ஒரு பொய் சொல்ல சொன்னேன். நான் பொய் சொல்ல சொன்னது தப்பாக இருக்கலாம், ஆனால் என் இன்டென்ஷன் தப்பு இல்லை. அவன் மனசில் என் மேலே இருக்க லவ்வை தூண்டி விடுறதுக்கான ஒரு சின்ன தூண்டுகோல் தான் அந்த பொய். ஒரு விஷயம் நம்ம யோசிக்கிறப்போ நம்ம மனசும் மூளையும் 2 வெவ்வேறு விஷயங்களை சொல்லும். ஆனால் இதெல்லாம் தாண்டி 3வதாக நம்ம உள்ளுணர்வு சொல்லும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது நடக்கவும் செய்யும். இப்போ எனக்கு நடந்த மாதிரி.
என் உள்ளுணர்வு சொன்னதை டெஸ்ட் பண்ணி பார்க்க நான் பண்ண ட்ரிக் தான் இந்த போய். இது அவனுக்கு தெரியாமலே இருந்துட்டோம். சரி வருண், 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று செஞ்சுருக்கீங்க. பேச நிறையா இருக்கும். நான் அப்புறமா கால் பண்ணி அவருக்கு கேட்டுக்கிறேன். இப்போ நான் காலை கட் பண்ணுறேன். ஓகே சத்யா, பாய். என்றென்றும் நீயே என் ஜீவன் நீயே என் நெஞ்சில் கூட உன் பெயர் தன் நீயே காதலின் அலைகள் என்னை சிந்தும் போது உன் முகம் தான் கண்ணீரி தெரிக்கும். ஆக்ஷன். இல்லை எல்லாம் ஓகே தாம்மா. ஆனால் ஓட்டு உனக்கு அலைன்ஸ் பார்த்த ஓகே ஆனதா? ஏன் வரங்கிட்ட போய் சொல்லுங்க. ஓகே